கடவுளை நாம் நம்புவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கடவுளை கடவுளுக்காக வழிபடுவது மிகவும் அரிது. கோரிக்கைகளோடு அவரை தரிசிப்பதுதான் பெரும்பாலானவர்களின் வாடிக்கை. நாம் இந்த நெருக்கடியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று இருந்ததை போன்று இன்று இல்லை, இன்று போல நாளை இருக்கப் போவதில்லை. எல்லாமே மாறியபடி இருக்கிறது. போட்டியும் பொறாமையும் கழுத்தறுப்புகளும் நிறைந்த நிலத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் முந்திக் கொள்ளாவிட்டால் நம்மை அறுப்பார்கள் என்ற அச்சத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நமது வாழ்வில் முன்னேற்றம், எதிர்காலம், குடும்பத்தின் நலம் என ஒவ்வொன்றுமே கேள்விக்குறியாக இருந்து அச்சுறுத்துகிறது. இவற்றின் கோரப்பிடியிலிருந்து தப்பிக்கவே நாம் ஆண்டவனை தேடுகிறோம். கோவில் செல்கிறோம், பூஜை செய்கிறோம், அன்னதானம் உள்ளிட்ட அறச்செயல்களை செய்கிறோம். எல்லாம் சரிதான். இப்படியெல்லாம் செய்தாலும் பயந்தபடியே வாழ்கிறாயே, அது ஏன்? தெய்வம் ஒரு பக்கம் செய்தாலும் நாமும் நமது பங்குக்கு செயல்பட வேண்டுமல்லவா என புத்திசாலித்தனமாக பேசுகின்றாயல்லவா? இதற்கு அர்த்தம் என்ன? உன் தெய்வத்திற்கு போதிய பலமில்லை என்றும் அதற்கு உதவியாக நீயும் போராட்ட களத்திற்குள் நுழைகிறாய் என்றும் அர்த்தம். உன்னுடைய பலத்தினால் நீ வெற்றி பெற முடியுமானால் தெய்வ பலம் தேவைப்படாதே. பிறகு ஏன் தெய்வத்தை தேடுகிறாய்? உன்னை கொஞ்சம் மாற்றிக்கொள் என்று கூறுகிறேன். உன் பங்குக்கு நீயும் தெய்வத்தின் பங்குக்கு தெய்வமும் உன் விஷயத்தில் செயல்படுவதில்லை. தெய்வத்தின் சங்கல்பமே என்றும் எப்போதும் நடைபெறும். நீ செய்ய நினைப்பதும் செய்வதும் வெற்றி பெறுவதும் அனுபவம் பெறுவதும் யாவுமே அவன் நடத்துகின்ற விளையாட்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. கடவுள்தான் நம்மை இயக்குகிறார் என்கின்ற திடமான நம்பிக்கை உனது மனதிற்குள் வந்துவிட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பயந்து விட மாட்டாய், தயங்க மாட்டாய், சோர்ந்து விட மாட்டாய் அல்லவா? அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கை தேரை நடத்துகின்ற கடவுள் மிகவும் வல்லமையுள்ளவர். முன்னதாக சகலத்தையும் அறிகின்றவர், தோல்வியை அறியா வெற்றியாளர். அவர் உன்னை தோற்கவே விடமாட்டார் என்பதையும் அறிந்து கொள். இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களுடன் தான் இருக்கும். தலை உச்சியில் குலதெய்வம் குடிகொண்டிருக்கும். இஷ்ட தெய்வமோ உங்களுக்கு முன்னும் பின்னும் பலமும் இடமுமாக உங்களை சூழ்ந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையை இவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்துவிட்டால் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் நம் மனதளவில் பலவீனமானவர். ஒன்றை துவங்கும் முன்பே துவங்க உள்ள விஷயத்தை பற்றி கவலை, குழப்பம், அச்சம் என பல பல எதிர்மறைகளால் பாதிக்கப்பட்டு உழல்வோம். இறங்கி பார்க்கும் முன்னே இடறிவிட்டதைப் போல நினைத்து கொள்வோம். இறங்கி பார்க்காமல் எதனுடைய தன்மையையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. தேர் ஓட்டுபவன் திறமைசாலி. தேர் தட்டில் உட்கார்ந்திருப்பவன் எதற்காக அச்சத்துடனே குழப்பத்துடனே அணுக வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. உங்களுக்கு தெரியும், தேர் தட்டில் அமர்ந்து இருப்பவன் அர்ஜுனன் என்பதும் தேரை ஓட்டிச் செல்பவன் கண்ணன் என்பதும். நாட்டை இழந்து அவமானப்பட்டு வனவாசம் சென்று கஷ்டங்களை அனுபவித்து பலருடைய ஏளனத்திற்கு ஆளாகி இறைவன் அருளால் ஒரு வழி பிறக்க உள்ள நேரத்தில் அர்ஜுனனுக்கு குழப்பம் வந்து விடுகிறது. பயமும் நடுக்கமும் வந்து அவனை சோர்வடைய வைத்து விடுகிறது. சர்வ வல்லமையுள்ளவர் என்பதையும் அவர்தான் ஒரே பரம்பொருள் என்பதையும், அப்படிப்பட்ட பரம்பொருள் தன்னோடு இருந்துவிட்டால் தான் தோற்கவே போவதில்லை என்ற விஷயமும் அவனுக்கு தெரியும். அவ்வாறு இருந்தும் அவன் குழப்பத்தை அடைகிறான். அது ஏன்? எந்த ஒன்றையும் அனுபவித்து அறியாத முன் அதை மனம் முழுமையாக ஏற்காது என்ற காரணம்தான். அவனை மாற்றவே பகவான் 18 அத்தியாயங்கள் கொண்ட கீதையை உபதேசித்தார் என்றால் நாம் எல்லாம் எந்த அளவுக்கு தகுதியானவர்கள் என யோசித்து பாருங்களேன். நமக்கு சின்னதாக ஒரு நோய், வலி, வேதனை, சங்கடம் வந்தால் உடனடியாக சோர்ந்து விடுகிறோம். தீர்வு தேடி எங்கெங்கோ அலைகிறோம். பணமும் நேரமும் தான் விரயமாகிறது. உருப்படியாக எதுவும் சித்தியாகாது. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள்? உங்கள் வாழ்க்கையாகிய தேரை ஓட்டுகின்றவர் சர்வ வல்லமை படைத்த சாய்பாபா. அவரது பாதுகாப்பில் இருக்கும் நீங்கள் சஞ்சலமற்ற மனத்தோடு அவருடைய திருவடிகளில் உங்களை நீங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டால் அவர் பார்த்து கொள்வார். இதயத்தில் ஸ்ரீஹரியையும் குருவையும் சிந்தனை செய்யுங்கள். காதுகளால் அவருடைய சரித்திரத்தை கேளுங்கள். மனதால் இடைவிடாது அவருடைய உருவத்தை தியானம் செய்யுங்கள். அவரிடம் முழுமையாக அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். பதற்றத்தை விட்டுவிடுங்கள். மீதியை அவரே பார்த்து கொள்வார். தங்களை படித்தவர், ஞானிகள், எல்லாம் தெரிந்தவர்கள் என நினைப்பவர்களில் பல பேர் எத்தனையோ சூழ்நிலைகளில் சரிந்து போவது உண்டு. மன விகற்பங்களால் செய்வதறியாது திகைத்து கலங்குகிறார்கள்.
ஆனால் குருவின் பாதத்தை உறுதியாக பற்றி கொண்ட பாமரர்களோ மிக சுலபமாக அக்கறையை சேர்கிறார்கள், நிலை குலைவதும் இல்லை. நீங்கள் பாபாவின் அருள் பெற்ற அவரது பாதம் பற்றிய பாமர மக்களாகவே பக்தி செய்து பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகுங்கள். ஓம் சாய்ராம்.